ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். ஹோப் எல்லாருமே ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்கி குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லக்கி பர்த்டே ட்ரெஸ்ஸை நான் ஸ்கூலுக்கு போட்டு போகிறேன், கேக் வெட்டும் போதும் நான் இதவே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தனுஷா குட்டியுமே ஸ்கூலுக்கு நானும் இதவே போட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேர்த்துக்குமே ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாச்சு. ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நானும் ஹஸ்பண்ட் வெளியே கிளம்பிட்டோம். லக்கி காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க, எனக்கு யூனிகார்ன் கேக்கும் இல்லைன்னா ஸ்பைடர்மேன் கேக் தான் வேணும், வேறு எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நாங்கள் லேட்டாக கேக் ஆர்டர் கொடுத்தனால கேக் ரெடி பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 3 days அல்லது 2 daysக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணால் தான் நாங்கள் ரெடி பண்ணி தர முடியும். இருக்கிற கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. பாப்பா எனக்கு கிஃப்ட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்டு மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். திங்ஸ் எல்லாமே வாங்கி முடிக்கிறதுக்கு டைம் 2:30 மேலே ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு 3 o'clock ஸ்கூல் விட்டுருவாங்க. கையோடு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் போய் வெளியே சாப்பிட்டுட்டு பாப்பா ரெண்டு பேரையும் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அதாவது இடத்துல அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு 5 o'clock மேலே குட்டீஸ் ரெண்டு பேருமே குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டாச்சு. பாப்பா எனக்கு அதே ட்ரெஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 1 hour தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் நான் கொடுத்து விட்டுருந்தேன். அது சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, அதனால எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதவே போட்டு விட்டாச்சு. எங்கள் குட்டீஸ் ரெண்டு பேருமே எந்த ஒரு பொருள் புதுசாக இருக்கோ இல்லை எது புதுசாக வாங்கியிருக்கோமோ அதுதான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வேறு ஒரு திங்ஸ் அதே மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா அதை தூக்கி போட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் ஒரு 6:30க்கு மேலே கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். மழை தூரிக்கிட்டே இருந்தது. அதோட கோயிலுக்கு கிளம்பியாச்சு. அன்றைக்கி பிரதோஷம் கூட பயங்கர விசேஷமாக இருந்தது சிவன் கோயிலில். அங்கே போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கோயிலில் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. லக்கிக்கு பொங்கல் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாப்பாவுக்கு பொங்கல் வாங்கி கொடுத்து புளியோதரையும் கொடுத்துருந்தாங்க. அதையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. குட்டீஸ் ரெண்டு பேருமே கிஃப்ட்டை எடுத்து வச்சோன்னே அதை ஓப்பன் பண்ணணும், எனக்கு ஒன்று லக்கிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தனுஷா குட்டி சொல்லிட்டு இருந்தா. லக்கி எனக்கு தான் பர்த்டே, எனக்கு தான் கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, நீ ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பாப்பா ரெண்டு பேருமே கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா பயங்கர ஹாப்பியாகிடுவாங்க. அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதோ அது மேட்ரு கிடையாது அவங்களுக்கு. அதை ஓப்பன் பண்ணி அது என்ன இருக்குன்னு பார்க்கணும். அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணுறது பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் கிட்ஸுக்கும் கிஃப்ட்டை அன்பாக்சிங் பண்ணுறது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மழை வேறு தூரிக்கிட்டே இருக்கிறனால யாருமே சரியாக கூப்பிட முடியல. பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. நீ தங்கச்சிக்கு அக்கா கூட்டி விடு, பாய் தாத்தா கூட்டி விடு. தாத்தா
The next day. லக்கி பர்த்டே சூப்பராக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இயர் பாப்பாவுக்கு வந்து சிம்பிளாக தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். விஷ் பண்ண எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறுநாள் வந்து வீடியோ கண்டினியூ ஆகுது. காலையிலேருந்து மழை தூரிக்கிட்டு தான் இருந்தது. மழை வந்து வேகமாக பெஞ்சால் பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். மழை லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கிறதுனால பயங்கர சோம்பேறியாக இருக்கும். இந்த மழையிலையும் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. பாப்பா ஸ்கூலில் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். கேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற எல்லாத்துக்குமே வந்து கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தனுஷா குட்டி வந்து டான்ஸு காம்படிஷனில் வந்து கலந்துருக்காங்க. அதுக்காக தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். ஃபங்க்ஷன் வந்து மண்டபத்தில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் இருந்து ஒரு 9:30 போல் கிளம்பணும். ஃபங்க்ஷன் வந்து 10:30 மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 10 o'clock வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மேம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வீட்டிலேருந்து 9:30 போல் கிளம்பி 10 o'clock வந்து மண்டபத்துக்கு வந்தாச்சு.
சிரிப்பா அப்பா உன்னை சிரிக்க சொல்கிறாங்க. கேட்டுகிட்டே இருக்கான். போய் மாட்டேங்குது. தனுஷா தனுஷா மொபைல் தான்
எது பூவோட இருக்கு. 6 மாதத்தில் வர்றது. ஓ சரி சரி போயிடுச்சு. சரி இது என்ன காய் இது என்ன ஆல்போனிஸாவா? கோடிசாலே ஆல் சீசனும் சீசன் கிடையாது. ஆல் சீசன் எப்பயுமே வந்துட்டு இருக்கோம். சரி ஃபங்க்ஷன் வந்து 1 o'clockலாம் முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. அப்போவும் மழை தூறிக்கிட்டு தான் இருந்தது. பக்கத்தில் நர்சரி கடைன்னு இருந்தது. அங்கே போய் வந்து வெத்தலை செடி வந்து எத்தனை டைம் வச்சாலுமே எங்கள் வீட்டில் வரமாட்டேங்குது. அதனால் இந்த டைம் வந்து நல்ல வெத்தலை செடியாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். இந்த டைமாவது வெத்தலை செடி வந்து நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான வெத்தலை செடி வந்து வாங்கியாச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை தைவான் கொய்யா வந்து வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. காய் வேற விட்டுருந்தது. அதை பார்த்தோன்னே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. என்னோட ஹஸ்பண்டுமே வந்து மாங்காய் கன்று வந்து வாங்கியிருந்தாங்க. அது வந்து எல்லா சீசன்லுமே வந்து காய் வைக்கும், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்தோம். ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம், அங்கே வந்து வேறு மாதிரி தான் நடக்கும். வெத்தலை செடி மட்டும் தானே வாங்க போகிறோம், 150க்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி போனோம். ஆனால் அங்கே வந்து 400 ஆயிடுச்சு. டைம் வந்து 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. குட்டீஸ் 2 பேருமே பசிக்குதுன்னு சொன்னதுனால மழை வேற தூரிக்கிட்டு இருந்ததா ஏதாவது சூடாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து லக்கி பர்த்டேக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல, நல்லாவும் செலிப்ரேட் பண்ணலை. வாங்க வெளியே போய் பிரியாணி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஆசிப் கடையில் போய் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அப்படியேவும் 1/2 kg கிரில் சிக்கன் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி வந்து சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஆல்ரெடி நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஆசிப் பிரியாணி கடை அருப்புக்கோட்டையில் தான் இருக்குது, காந்தி நகரில். கண்டிப்பாக அங்கே போய் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மழை தூரிக்கிட்டே இருந்தது. லைட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த செடியை வந்து கையோடு எடுத்து வச்சிடலாம், மழை தூர்னதுக்கு அதுக்கும் சூப்பராக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்து செடி வைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். குட்டீஸுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த சைடு வந்து மாங்காய் செடி வந்து வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நான் வீடியோ எதுவுமே ஷூட் பண்ணவே இல்லை. என் ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோ ஷூட் பண்ண, யாருக்காவது வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும், செடி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது, நீ வீடியோ ஷூட் பண்ணி போடு, கண்டிப்பாக அவங்களுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. தனுஷா குட்டி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க அந்த செடி வைக்கிறது. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து மோட்டிவேட்டடாக வந்து தனுஷா குட்டி வந்து இன்வால்வ்டாக பண்ணுவாங்க. ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி தான் தைவான் கொய்யா செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வந்து பூ எதுவும் காய் இல்லாமல் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ வந்து அதை வச்சதுக்கப்புறம் அழகாக பூ விட்டு காய் வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே இன்னுமே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீசனில் வந்து செடி வச்சோம் அப்படின்னா மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். இந்த 3 மந்த்து வந்து அடிக்கடி மழையும் பெய்யும், வெயிலும் அடிக்கும். இந்த டயத்தில் வந்து நம்ம செடி வச்சோம் அப்படின்னா அதிகமாக வந்து நம்ம தண்ணி விடவும் தேவையில்லை. மழை தண்ணியே வந்து அதுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம விடுற தண்ணியை விட அந்த மழை தண்ணி வந்து செடிக்கு இன்னுமே சத்து அதிகமாக இருக்கும். சன்லைட்டுமே வந்து அதிகமாக கிடைக்கும். செடியோட வளர்ச்சியை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். அந்த மழை தண்ணியில் இருக்கிற சத்து வந்து செடிக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த ஒரு செடி வாங்கிட்டு வந்தாலுமே ஒரு 3 மந்த் 2 மந்த்து ஒரு கண்டினியூஸாக வந்து நம்ம அதை வந்து வளர்த்துட்டோம் அப்படின்னாலே போதும், அது தானாக வந்து வளர்ந்து வந்துடும். அந்த 2 மந்த்து வளர்க்குறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த செடியை வைக்கிறோம் அப்படின்னா அந்த செடிக்கான சத்து வந்து அந்த மண்ணில் கிடைக்கலன்னா கூட வந்து அந்த செடி வளராது. இல்லை சன்லைட் அதிக தேவைப்படுது, அங்கே வந்து சன்லைட் கிடைக்கல அப்படின்னா கூட அந்த செடி வளராது. அதுக்கு மீறி எல்லா சத்துமே கிடைச்சி அந்த செடி வந்து நல்லா வளர்ந்து வருது அப்படின்னா வீட்டில் இருக்கிற கோழிங்க கிட்ட அந்த செடியை பாதுகாக்கிறதே வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். எங்கள் வீட்டில் வெத்தலை செடி எல்லாமே நல்லா தான் வந்தது. வீட்டில் இருந்த கோழி கடிச்சனால தான் வந்து வெத்தலை செடி வரல. இந்த டைம் வந்து கோழி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு வந்து செடி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். பாப்பா பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே மறுபடியுமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.